திருச்சிற்றம்பலம். வாழாண்மையும் வேளாண்மையும் இரு கண்கள் என போற்றி புகழ்கின்ற நற்குடி வேளாளரின் சார்பாக நற்குடி வேளாளரில் சீரும் சிறப்பும் பெற்ற இளையான்குடி மாறநாயனாரின் குருபூசையானது ஆவணி திங்கள் மகம் விண்மீன் மகம் நட்சத்திர நாளில் நடைபெறுகிற நாள் இன்று ஆகும். இளையான்குடி மாறநாயனார் ஒரு மிகச்சிறந்த சிவனடியாராக திகழ்ந்து எம்பெருமானுக்கு அமுது படைத்த சிவனடியார்களுக்கு அமுது படைப்பதையே தன்னுடைய வாழ்நாள் குறிக்கோளாக கொண்டிருந்த ஒரு மாபெரும் சைவ ஞானி ஆவார். அவரை பற்றி பெரிய புராணத்திலே சேக்கிழார் பெருமான் பாடுகிற பொழுது, கொண்டு வந்து மனை புகுந்து குழாபு பாதம் விளக்கியே மண்டு காதலின் ஆதனத்து இடை வைத்து அர்ச்சனை செய்தபின் உண்டி 4 விதத்தில் 6 சுவைத்திறத்தன அண்டர் நாயகர் தொண்டரிச்சையின் அமுது செய்ய அளித்துள்ளார் என்று பாடுகிறார். ஒரு நாள் நல்ல பெருமழை. அந்த பெருமழையில் சிவபெருமானே சிவனடியாராக இளையான்குடி மாறநாயனாருடைய இல்லத்துக்கு வருகிறார். இளையான்குடி மாறநாயனாருடைய அமுது படைக்கின்ற அடியார் பெருமக்களுக்கு, சிவனடியாருக்கு அமுது படைக்கின்ற தொண்டின் திறம் எப்படிப்பட்டது என்றால், அவர் இளையான்குடியினுடைய வேந்தராக இருந்தார் என்று பாராட்டப்பட்டவர். அப்படிப்பட்ட இளையான்குடி மாறநாயனார் தன்னுடைய சொத்துக்கள் முழுவதையும், நிலங்கள் முழுவதையும் சிவனடியார்களுக்கு நாள்தோறும் அமுது படைத்ததனால் அவருடைய வளம் குன்றும்படியாக, அந்த வளம் குன்றிய காலத்திலும் இளையான்குடி மாறநாயனார் எந்த அளவுக்கு சிவத்தொண்டிலே அமுது படைக்கின்ற, அந்த சிவனடியாருக்கு அமுது படைக்கின்ற தொண்டிலே சிறந்து விளங்கினார் என்பதை வெளிப்படுத்துவதற்காக இறைவன் அவருக்கு நல்குரவு, அதாவது வறுமையை கொடுத்தான் என்று பெரிய புராணத்திலே சேக்கிழார் பெருமான் குறிப்பிடுவார். அந்த வறுமையை எய்திய காலத்தும், அதாவது மேலோர் எப்படி திகழ்வார்கள், நற்குடி வேளாளர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு இலக்கணமாக திகழ்ந்தவர் இளையான்குடி மாறநாயனார். அந்த வறுமை காலத்திலும் ஒரு வீட்டையும், தனக்கு உணவு படைப்பதற்கு, அடியாருக்கு உணவு படைப்பதற்கு சிறிதளவு நிலத்தையும் தவிர மீதி எல்லாத்தையும் தான் வித்திருக்கிறார் அவர். அப்படி நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக, அனைத்தையும் விற்காமல் அதை வைத்து கொண்டு வாழ்க்கை நடத்துகிற பொழுது ஒரு நாள் பெருமழை. அந்த பெருமழையிலே சிவபெருமான் சிவனடியாராக இளையான்குடி மாறநாயனாருடைய வீட்டுக்கு வருகிற பொழுது, இளையான்குடி மாறநாயனார் அவரை அழைத்து வந்து, பகலில் இளையான்குடி மாறநாயனாரும் அவருடைய துணைவியாரும் உணவு இருந்தலை. இதற்கிடையில் பகலில் போய் நெல்லையெல்லாம் வயலில், தனக்கு சொந்தமான நிலத்தில் வயல் காட்டில் அந்த நெல்லை விதைச்சிட்டு வந்திருக்காரு. இவர் வந்த உடனே அவர் என்ன செய்தார் என்பதை கொண்டு வந்து, அவரை அழைத்து வந்து மனை புகுந்து அவருடைய அந்த சிவனடியாருடைய 2 பாதங்களையும் ஒரு தாம்பாளத்தில் வைத்து அது குழாவு பாதம் விளக்கி மண்டு காதலின் ஆதனத்திடை வைத்து அர்ச்சனை செய்தபின், உள்ளத்தில் மண்டி கிடக்கின்ற, எப்படி காடு போல செடி மண்டி கிடக்கிறதோ அதை போல் அவருடைய உள்ளத்துக்குள்ளார சிவனடியார் மீது கொண்டிருந்த அன்பு மண்டி கிடந்ததாம். அந்த அன்புனால் அவரை ஒரு ஆசனத்தில் அமர்த்திய பின்னர் மண்டு காதலின் ஆதனத்திடை வைத்து அர்ச்சனை செய்தபின், அந்த ஆசனத்தில் அமர்த்தி அதற்கு பிறகு அவருக்கு அர்ச்சனையெல்லாம் செய்தாராம். செய்த பிறகு 4 விதமான உணவு உண்டி 4 விதத்தில் 6 சுவை திறத்தன. 4 விதமான உண்டி எதெல்லாம்னா, உண்ணல், தின்னல், நக்கல், பருகல் உணவு. அதை உண்ணக்கூடிய உணவுகளெல்லாம் படைத்தாராம். அதன் பிறகு தின்னக்கூடிய உணவு வகைகள், சீடை, முறுக்கு, இதை போன்ற பலகார வகைகள். உண்ணல், தின்னல், நக்கல், தேன், பாயசம், இதெல்லாம் நக்கி தான் சாப்பிடணும், அதனால் நக்கக்கூடிய உணவு வகைகள். பருகல், பழச்சாறு, இது போன்றவையெல்லாம் பருகக்கூடிய. இப்படி அவர் வழமையாக இருந்த காலத்தில், செல்வச் செழிப்போடு இருந்த காலத்தில் இப்படியெல்லாம் அவர் படைத்தாலும் இப்பொழுதும் அவர் என்ன செய்தாராம், அப்படியே தான் படைத்தார் என்று சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்தில் குறிப்பிடுகிறார். உண்டி 4 விதத்தில் 6 சுவைத்திறத்தன அண்டர் நாயகர் தொண்டரிச்சையின் அமுது செய்ய அழித்துள்ளார். அண்டர்னா வானுலகத்தில் இருக்கக்கூடிய தேவர்களுக்கு
தலைவனாக திகழக்கூடிய மேலோனாக திகழக்கூடிய சிவபெருமானுடைய சிவனுடைய அடியாராக வந்திருக்கக்கூடியவருக்கு கொடுத்தார் என்று குறிப்பிடுகிறார். இப்படிப்பட்ட நேரத்தில் அவர் எப்படி அந்த அமுது படைத்தார் என்பதற்கு இவங்க கணவனும் மனைவியும் இளையான்குடி மாறனாயனாரும் அவருடைய துணைவியாரும் பகல் உணவு உண்ணலை. இருந்த போதிலும் இரவு அவள் வந்த சிவனடியாருக்கு உணவு படைப்பதற்கு வீட்டில் அரிசி கிடையாது, நெல்மணி இல்லை. அந்த அம்மா இன்றைக்கு பகல் நம்மளுடைய வயக்காட்டில் விதைச்சிருக்கிற நெல்லை அள்ளிட்டு வாங்கின உடனே இவர் வயலுக்கு போகிறாரு. மழை, கடும் மழை பெய்கிறது, பெருமழை பெய்யுது. அந்த கால்களில் கண்கள் இருக்கிற மாதிரி அந்த அளவுக்கு மை இருட்டு. சேக்கடார் பெருமானை சொல்கிறாராம், மை குழம்ப ஊற்றின மாதிரி இருட்டுக்குள்ளார கால்களை கண்கள் இருப்பது போன்ற காலால் தடவி தடவி நடந்து போய் தன்னுடைய நிலத்தில் அன்றைக்கு பகலில் விதைத்த வித்திய நெல்லை கொண்டு வந்து அடுப்பிரிக்கிறதுக்கு விறகு கிடையாது, வீட்டினுடைய கூரையில் இருக்கிற அந்த வரிச்சி கம்பையெல்லாம் பிடிச்சு எடுத்து அதை விறகாக்கி அந்த விறகு அடுப்பில் மூட்டி அடுப்பில் மாட்டியும்பார். விறகு அடுப்பில் மாட்டி அந்த அளவுக்கு தீயை நல்லா கொளுத்து விடும். ஏன்னா சீக்கிரமாக உணவு படைக்கணும். தீயை வைத்து அந்த நெல்லையெல்லாம் வறுத்து அரிசியாக்கி குத்தி உணவு படைக்கிற பொழுது எப்படிப்பட்ட உணவு படைத்தார்? உண்டி 4 விதத்தில் 6 சுவை: உவர்ப்பு, துவர்ப்பு, கார்ப்பு, காரம். உவர்ப்பு, துவர்ப்பு, கார்ப்பு, கைப்பு, புளிப்பு, இனிப்பு, கசப்பு. 6 வகையான சுவையோட அந்த உணவை படைக்கிற பொழுது குழம்புக்கு கறி இல்லை, பக்கத்தில் இருக்கிற தோட்டத்தில் இருக்கக்கூடிய கீரை வகைகளெல்லாம் பறித்து அந்த அம்மா குழம்பு வைத்து கொடுத்தாங்க. அது எப்படி பறித்தாரா இவர்? அந்த கீரையை பறிக்கிறவங்க கூட பாசப்பழி முதல் பறிப்பார் போலம்பார் சேக்கிழார் பெருமான். ஆணவம், கண்மம், மாயை என்ற அந்த பாசங்களை சிவபெருமான் எப்படி ஆன்மாக்களிலிருந்து பறிக்கிறானோ அதை போல பறித்தார் என்று குறிப்பிடுவார். இப்படியெல்லாம் அமுது படைத்த இளையான்குடி மாறனாயனாரை அவருடைய வறுமை எய்திய காலத்திலும் சிவனடியாருக்கு அமுது செய்த அந்த தொண்டின் திறத்தை பாராட்டி சிவபெருமான் அவரையும் அவருடைய துணைவியாரையும் இருநிதி கிழவன் ஏவல் கேட்ப. இருநிதி கிழவன்னா சங்கநிதி, பதுமநிதி ஆகிய 2 நிதிகளையும் வைத்திருக்கக்கூடிய குபேரன் இவர் இடுகிற கட்டளையை கேட்கும்படியாக அவரிடத்தில் போய் திருக்கைலாயத்தில் அவருடைய சிவபெருமானுடைய திருவடி நீழலின் கீழ் சென்றார் என்று குறிப்பிடுகிறார். இந்த இளையான்குடி மாறனாயனாரை ஏன் நற்குடி வேளாளர்னு சொல்கிறோம்னா, சிக்காரக்குடியை சார்ந்த சைவத்திரு சோமசுந்தர பெருமாள் பிள்ளை அவர்கள் ஒரு பாடல் ஒன்று சொல்கிறாரு. நிலையான சிவகலை பழைய கொற்கையூர் நெடியோனே அருள் இருங்கோழ முடிவைத்தானேந்தன் களையான செக்காரக்குடி தலவாய்புரம் ஏரல் வர்த்தக ரெட்டிப்பட்டி பொட்டலூரணி சொக்கலிங்கபுரம் கூட்டுடன் காடுக்கும் இளையவள் இருக்கின்ற புதூர் ஏற்ற சித்திரங்குடி வாய்த்த பனைக்குளம் எழும் நங்கையர் யாரெனில் இளையான்குடி மாறனாரை ஏத்தி புகழும் நம் கங்கை குலத்தவர். இளையான்குடி மாறனாரை ஏத்தி புகழும் நம் கங்கை குலத்தவர் என்னும் மேலோரே என்று சிக்காரக்குடியை சார்ந்த சைவத்திரு ஆவண்ணா சோமசுந்தர பெருமாள் பிள்ளை அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். அதுபோல சைவத்திரு ஆறுமுகனைனார் பிள்ளை ஆறுமுகனைனார் பிள்ளை திருநெல்வேலி பேட்டையை சார்ந்த ஆறுமுகனார் பிள்ளை தன்னுடைய நற்குடி வேளாளர் வரலாறு என்ற நூலில் இளையான்குடி மாறனாயனார் குருபூஜை படலம் என்றே ஒரு தனி படலத்தை பாடியிருக்கிறார். கூத்தப்படலம் என்ற ஒரு படலத்தில் சைவத்திரு ஆறுமுகனார் பிள்ளை தன்னுடைய நற்குடி வேளாளர் வரலாறு நூலில் பக்கம் 224 7 கூற்றங்களின் வரலாற்றினை பற்றி நாட்டு வழக்கில் வழங்குவதாவது என்று சொல்லுகிறார். அதாவது இளையான்குடி மாறனாயனார் ஒரு கூற்றத்தினுடைய தலைவராக இருந்தார்னே குறிப்பிடுகிறார். அந்த 7 கூற்றங்களை குறிப்பிடுகிற பொழுது உரையாசிரியராகிய அடியன் என்ன சொல்லியிருக்கிறேன்னா, நற்குடி வேளாளர்களுக்கான 12 கிளைகளில் நோனாரப்பன் கிளையும் ஒன்று என இந்த நூல் பாடல் 192 உரையாசிரியர் குறிப்பில் உள்ளது. இப்போ 192வது பாடலுடைய உரையாசிரியருடைய குறிப்பில் தலவாய்புரம் சைவத்திரு ஆவண்ணா அருணாசலம் பிள்ளை ஒரு பாடல் சொல்கிறார். அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அம்பலம் தென்னன் வளவன் அம்மைச்சி கண்ணிரை சிம்மன் நோனாரப்பன் சேர் திருமால்
செம்மைசேர் காங்கையன் வீரவசந்தன் காளி புகழ் கேரளனோடு ஆம் கிளை ஈராறு என்பார் ஆங்கு என்றும் கூறுகிறார். 7 கூற்றங்கள் எதெல்லாம் அப்படின்னு பார்க்கிற பொழுது 410வது பாடலில் சைவ திருத்த ஆறுமுகனார் பிள்ளை குறிப்பிடுகிறார். சாற்று அரும்பு தோகு தனி மிழலை முத்தூற்றோடு ஏற்ற திருக்கானை இளையான்குடி மணலூர் கூற்றம் இவை 7ம் கை கொண்டிருந்த நற்குடியார் ஆற்றுச் சடை பெருமான் ஆதரவால் வாழ்வாரால். அரும்பூர் தோகூர் மிழலை முத்தூற்று திருக்கானை இளையான்குடி மணலூர் ஆகிய 7 கூற்றங்களும் நற்குடியார் கை கொண்டிருந்தனர் என்று குறிப்பிடுகிறார். இதில் மிழலை என்பது தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருவிழி மிழலை, திருக்கானை என்பது காணப்பேரையில் எனும் காளையார் கோவில். இந்த 7 கூற்றங்களின் வரலாற்றை பற்றி நாட்டு வழக்கத்தில் என்ன சொல்கிறாங்கங்கிறத பற்றி ஆசிரியர் உரையில் கூத்தப்படலத்தில் 224ஆம் பக்கத்தில் ஆறுமுகனார் பிள்ளை குறிப்பிடுவதாவது: அரும்பை கூற்றத்தாரில் ஒரு கிழவர் எங்களில் காத்தமாள் கிளை, முனைவளார் கிளை, உலகநாயகன் கிளை, சிவனார் கிளை என்னும் 4 கிளைகளே எங்களுக்கு உள்ளன. இவற்றை தொண்டமாள் கிளை, மாறனார் கிளை, நோனாரப்பன் கிளை, பிச்சர் கிளை என வழங்குவாரும் உளர் என்று குறிப்பிடுகிறார். அடியேன் உரையாசிரியர் குறிப்பிடுகிற பொழுது நற்குடி வேளாளர்களுக்கான 12 கிளைகளில் நோனாரப்பன் கிளையும் ஒன்று என இந்நூல் பாடல் 192 உரையாசிரியர் குறிப்பில் உள்ளது என்று அடியேன் முதலிலேயே குறிப்பிட்டேன். எனவே மேற்படி சமூகத்தார், அதாவது அரும்பு கூற்றத்தில் வாழ்ந்த அந்த அருநூற்று மங்கலத்தை சார்ந்த வேளாளர் எங்களிலிருந்து நற்குடி வேளாளரிலிருந்து பிரிந்தவர்கள். எனவே மேற்படி சமூகத்தார் அருநூற்று மங்கலத்தை சார்ந்த வேளாளர்கள் நற்குடி வேளாளரின் ஒரு பிரிவினரே ஆவர். மேலும் நாயன்மார் 63 ஒருவரான இளையான்குடி மாறனார் முனைவளார் கிளை என்ற மாறனார் கிளையை சார்ந்தவராக இருக்கலாம் என்று அடியேன் குறிப்பிடுகிறேன். ஏனென்றால் அவர் மாறனார் என்ற பெயரை பெற்றிருப்பதனால் அவர் மாறனார் கிளையை சார்ந்தவராக இருக்க வேண்டும். இளையான்குடியினுடைய வேந்தனாகவும் அவர் திகழ்ந்திருக்கிறார். ஆண்டுதோறும் ஆவணியில் மகம் நட்சத்திர நாளில் இளையான்குடி மாறனார் சிவபதமடைந்த நாளை அந்நன்னாளில் அவருடைய குரு பூஜையை செய்து வந்தால் அவர்களுக்கு என்றும் நல்ல இன்பம் பெருகும் என்பதை ஒரு பாடல் மூலமாக நற்குடி வேளாளர் வரலாறு நூலிலே சைவ திரு ஆறுமுகனார் பிள்ளை குறிப்பிடுகிறார். மாண்ட ஆவணியில் மகனாள் இறை ஆண்டுளான் இளையான்குடி மாறரை ஆண்டுதோறும் அவர் குரு பூசை செய்து ஈண்டு வாழ்பவர்க்கு என்றும் நல் இன்பமே.